ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பர் ஸ்டைலில் லெமன் ரைஸ் தாங்க. ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும், அதே மாதிரி நீங்கள் ஈஸியாகவும் செய்யலாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். அப்புறம் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை போட்டுருங்க. எண்ணெயில் வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆகணுங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியணுங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 6 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுடுங்க. அந்த எண்ணெயிலே அந்த வரமிளகாய் கருவேப்பிலை எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா கலர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது தீயாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பெரிய லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த லெமன் ஜூஸை நான் இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அதை நல்லா கொதிக்கணும். அந்த லெமன் தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் 6 அன்னக்கரண்டி சாதம் இதில் போடுறேங்க. 6 அன்னக்கரண்டி சாதம் கம்மியாக சாப்பிட்றவங்க 5 பேர் கரெக்டாக சாப்பிட்லாம். இல்லை அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 3 பேருக்கு கரெக்டாக இருக்குங்க. இதில் ரைஸ் போட்டு நீங்கள் கலந்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான லெமன் ரைஸ் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளுங்க. சாதம் வடிக்கிறதுக்கு 15 நிமிஷம், இது லெமன் ரைஸ் செய்யறதுக்கு 5 நிமிஷம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 20 நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு காம்பினேஷன் உருளைக்கிழங்கு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.